ஹலோ, சூர்யா பேசுறேன். நான் பாட்டி பேசுறேன். பாட்டி என்ன பாட்டி? நந்தினிக்கு நந்திரிக்கு என்ன ஒரே வாந்தி மயக்கம். வாந்தி மயக்கமா? வந்துட்டேன். நந்திரி 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 என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இது? முதல்ல நீ எழுந்து, நேரா நில்லு. என்ன இப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உங்களுக்கு? நான் எப்போ பண்ற எக்ஸசைஸ் தானே இது? எப்போ பண்றதுக்கு இன்னைக்கு பண்றது நிறைய வித்தியாசம் இருக்கு. வயித்துல ஒரு குழந்தைய வச்சுட்டு இப்படி வவ்வால் மாதிரி தலையில கட்டிட்டு இருந்தீனா, கண்ணு இருக்கிறது மூக்கு இருக்கிறது வாய் காது, இது காமெடியா வந்துருச்சு. என்ன பண்றது? சூர்யா, I am so happy for you. I am so happy for you, Surya. I am happy. தூக்கு காமெடியா போகுது. தூக்கு நந்தினி, என்ன இப்படி டங்கன்னு குடிக்கிற? பாட்டி, நீங்களும் சேர்ந்து கலாட்டா பண்றீங்களே. நீ தானே காலையில தலை சுத்துது வாந்தி மயக்கம்னு சொன்ன, அதான் உன் புருஷனுக்கு போன் பண்ண. நான் உடனே இவனுக்கு போன் பண்ணி லேடி டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் வாங்க சொன்னேன். டைம் உடனே ஆம்புலன்ஸோட வந்துட்டேன். ஐயோ, என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணு இல்லையா? பாட்டி தான் போன் பண்ணி சொன்னாங்க. ஆனா உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை வேணாம்? எதையுமே புரிஞ்சுக்காம வீட்டடிச்சு ஓடி வரீங்களே, அதுவும் அந்த ஃபயர் சர்வீஸ் வண்டியில. பாட்டி கிண்டல் பண்றதுக்காக நான் சொன்னது இவ்வளவு தூரம் போகுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப தெரு முழுக்க நம்ம வீட்டை வேடிக்கை பார்த்து நம்ம மானமே போச்சு. இப்படி எல்லாம் ஏன் பண்றீங்க? கரெக்ட், சரியான கேள்வி. நான் கூட தான் நம்பிட்டேன். அன்னைக்கு நினைவுக்கா 3 நாள் சேர்ந்தாப்புல பவர் கட் ஆச்சுல, பெரிய வேற மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல, நான் நினைச்சு பார்த்தேன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். அதனால என்கிட்ட சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு பாட்டி கிட்ட சொல்லிட்டோன்னு நினைச்சு ஓடி வந்துட்டேன். அப்படியா? அப்படி ஏதாவது குட் நியூஸ் இருந்தா முதல்ல உங்ககிட்ட சொல்லாம அந்த பிபிசி பாட்டிக்கிட்ட சொல்லுவேன். பொறுமையா இருங்க, பிறக்கும் போது பிறக்கும். இப்படி பிறக்கும் போது பிறக்கும் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்படி பண்ண எப்படி? டாக்டர் மாத்திரை போதத்தை பார்த்து புதியதா புரிதமான்னு கேட்டுருமா? எதுக்கு? எல்லாரும் அங்கதானே கேக்குறாங்க. நம்ம ஃபேமிலி டாக்டர் என்ன சொன்னாரு? நம்ம 2 பேருக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, கண்டிப்பா குழந்தை பிறக்கும்னார்ல. அப்புறம் இது உனக்கும் எனக்கும் புரியுது, அந்த பிபிசி பாட்டி புரியுதா? ஐயோ, அது பாவங்க அந்த பாட்டி. நமக்கு குழந்தை பிறக்கணும்னு அவங்க ராத்திரி பூரா கண் முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன பிரயோஜனம் பாருங்க. நந்தினி. என்ன நந்து? என்ன நன்ஸ்? அது ஒண்ணும் இல்ல. எப்படியும் லீவ் போட்டது போட்டாச்சு. மறுபடியும் ஆபீஸ் போனா எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாப்பாங்க. அதனால ஜெனரேஷனை டெவலப் பண்ணலாமான்னு பாக்குறேன். இல்ல டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேக்குறேன். இங்க பாருங்க, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க முதல்ல இந்த இடத்தை காலி பண்றீங்களா? நான் ஹெல்ப் பண்றேன். எதுவும் வேணாம். இல்ல நான் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவேன். நீங்க முதல்ல இங்க போங்க. நீங்க எப்படி குழந்தை பிறக்கும்? வணக்கம்மா, நாங்க சிறந்த தம்பதிகள் நிகழ்ச்சிக்காக சில கேள்விகள் கேட்க வந்திருக்கோம். கேட்கலாமா? சூர்யா, என்ன மேட் ஃபார் ஈச் அதர் ப்ரோகிராம்க்கு இன்டர்வியூ கேக்குறாங்க. உங்க கணவர் உங்களுக்கு வாங்கி கொடுத்த முதல் பரிசு பொருள் என்ன நினைவிருக்கா? தாஜ்மஹால் பொம்மை. ஓ, வெரி ரொமான்டிக். ஓகே, அவருக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு? பழைய சாதம், பச்சை மிளகாய். உங்க கணவருக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர்? MS சுப்புலட்சுமி. அவர் நியூஸ் பேப்பர் எடுத்த உடனே முதல்ல படிக்கிறது என்ன? ஸ்போர்ட்ஸ் பேஜ். ஓகே. உங்க குழந்தைக்கு ஸ்கூல் அட்மிஷன் போது ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா, ஈஸியா வாங்கிட்டீங்களா? எங்களுக்கு குழந்தை இல்ல. ஓ, கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்துல இன்னும் குழந்தை இல்லங்கிறது உங்களுக்கு ஒரு குறையா இருக்கா? இல்ல, ஏன்னா அவருக்கு நான் குழந்தை, எனக்கு அவர் குழந்தை, அவ்வளவுதான். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சரி, இப்ப இவங்க சொன்ன இதே பதில இவங்க கணவரும் சொல்றாரான்னு பார்க்கணும். இப்ப அவரை சந்திக்கலாமா? சார், நீங்க உங்க மனைவிக்கு முதல்ல வாங்கி கொடுத்த பரிசு பொருள் என்ன? தாஜ்மஹால். கரெக்டா? கரெக்ட். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு? பழைய சோறும் பச்சை மிளகாயும். வாவ், கரெக்ட் அகைன். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர்? MS. நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்தோனே முதல்ல படிக்கிற பக்கம் என்ன? ஃப்ரண்ட் பேஜ் இருக்குல்ல, அதுக்கு பேக் ஸ்போர்ட்ஸ் பேஜ். ஓகே மிஸ்டர் சூர்யா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, இன்னும் குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. உங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்றதுல ஏதாவது வருத்தம் இருக்கா? இவளுக்கு நான் குழந்தை,
எனக்கு இவ குழந்தை. இந்த நிகழ்ச்சியின் சிறந்த தம்பதி இவங்கதான். வாழ்த்துக்கள். ஏன் நந்தினி எல்லாரும் கேக்குறாங்கங்கறியே, சட்டுன்னு ஒரு குழந்தை பெத்துக்க வேண்டியதானே? எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையா? அப்புறம் ஏன் யோசிக்கிற? ஆசை இருந்து என்ன பிரயோஜனம்? ஐடியா வேணுமே. ஆமா, நான் வேணும்னா ஐடியா கொடுக்கட்டுமா? சொல்லு. ஆமாடி, 3 வருஷத்துல 4 சொல்லு சொல்லு. என்ன? முதல்ல ஹாஃப் டே லீவ் போடணும், அப்புறம் அவரையும் லீவ் போட சொல்லணும். அவ்வளவுதான். எப்படி ஐடியா? ஹாஃப் டே லீவ். என்னப்பா? வேண்டாமா? ஏன்? இனிமே நீங்க அப்பா. நிஜமா சொல்றேன். யார பாத்துறாங்க? சூர்யா, இந்த gift உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ராஜு தான் இந்த ஐடியாவை கொடுத்தா. ஆனா என்ன gift வாங்கி கொடுத்தாலும் நீங்க எங்க கிட்ட காட்டுற அன்புக்கு அது ஈடாகாது. நம்ம வீட்ல ஒரு குழந்தையோட குரல் கேட்காதான்னு நாம எப்படியெல்லாம் ஏங்கணும் ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த குழந்தையே உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல சூர்யா? இவ்வளவு பெரிய உலகத்துக்குள்ள நமக்குன்னு ஒரு சின்ன உலகம், அதுல நாம 3 பேர் மட்டும்தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும், ராஜு தான் நமக்கு குழந்தையா கிடைக்கணும். இன்னும் நிறைய பேசணும் போல இருக்கு. ஆனா சந்தோஷத்துல எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது, பேச்சு வரல. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் இந்த ஆனந்த கண்ணீர் தொடர்ந்து என் வாழ்நாள் பூரா வரணும்னு தான். ஐ லவ் யூ சூர்யா, ஐ லவ் யூ. நானும் தான். தேங்க்யூ நந்தினி. ஹாப்பி பர்த்டே. டேய். அம்மா அடுத்தறியப்பா. டேய் அது வந்து உடனேதான். வணக்கம் ஐயா. ராஜாராம் எங்க இருக்காரு? ஐயா மேல குளிச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் தெரியும், ஒரு இடத்துல விடாதீங்க. நீ மட்டும் என் கூட வா. என்ன சார் இங்க வா. நீங்க இருங்க சார், நீங்க கொள்ளிங்க. இவர சந்தேகப்பட்ட இவர சந்தேகப்பட்ட 1 வருஷம் 2 வருஷம் 22 வருஷமா என்கிட்ட ஆடிட்டா இருக்கார். அவரை பத்தி அவன்டா பேசிட்டா. என்ன விஷயம் சார்? ஒண்ணும் இல்ல சார், எவனோ பத்திரிக்கார எழுதிட்டான் சார், இன்சூரன்ஸ் ஏமாத்தி பணம் வாங்குறதுக்காக நம்மளே ஃபேக்டரி எரிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா இவன் என்ன சொல்றான், அந்த இன்ஃபர்மேஷன் உங்க மூலமா தான் போச்சுன்னு. என்ன நினைச்சிட்டு இருக்க அவரை பத்தி நீ? சார் அடிக்காதீங்க சார், உங்க பர்சனல் போன் நம்பர், பாம்பே ஆட்களோட பேரு எல்லாம் எழுதிருக்கா சார். இன்னும் எழுத போறாங்க வேற போட்டிருக்கா சார். அதனால இவர்தான் டைரி கொண்டு அவன்கிட்ட கொடுத்து நம்மளை காட்டி கொடுத்தாருன்னு சொல்றியா? டேய் அவர் உயிரை விட்டால் விடுவார் தவிர நம்ம ஒப்புக்கு துரோகம் பண்ண மாட்டாரா? சார் தைரியத்துக்கு மூஞ்சில பேசிருங்க சார், அப்பா சந்தேகம் போட்டோம். இவன் ஏன் சார் என்ன சந்தேகப்படுறதுக்கு? அந்த டைரி என்கிட்ட பத்திரமா இருக்கு சார். அதான் சார் நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறா சார். டைரி எங்கேயுமே இல்ல சார், அது சேஃப்ல பத்திரமா இருக்கு சார். சார் சேஃப்லயும் இல்ல. பீட்டர் டென்ஷன் பண்றானுங்களே. என்ன ராஜாராம், டைரி இல்லைன்னு சொல்றாங்க ராஜாராம். ஒருவேளை உங்களுக்கு தெரியாம வேற யாராவது வந்திருப்பாங்களோ? ஈ காக்கா கூட எனக்கு தெரியாம இங்க வர முடியாது சார். வர முடியாது இல்ல? உனக்கு ஒரு தம்பி இருக்கான ராஜாராம்? ஆமா, அவங்க கூட பத்திரிக்காரன்னு சொன்னாங்க சார். ராஜாராமோட தம்பி பத்திரிக்காரன் ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? நீ கூட ஏன் சார் சொல்லல? சார் அது வந்து ராஜாராம், ராஜாராம் சார், நீங்க ஆடிட்டர் இருந்த வரைக்கும் ஓகே, ஆனா இப்ப ஆள் காட்டியா மாறிட்டீங்க.
சார் நான் அப்படி இல்லை சார். நீங்களும் உங்க தம்பியை சேர்ந்து என்ன காட்டி கொடுக்க பாக்குறேன். இல்லை சார் இல்லை சார் இல்லை சார். ஏய் வாடா வா. சாரிடா தெரியாம அடிச்சிட்டா. உன் கணக்கு எப்படி செட்டில் பண்ணலாம்? ஓ இல்ல சார். இல்ல 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 ராஜாராம், இல்ல ராஜாராம், உன்னை கொலை பண்ண சொல்றா ராஜாராம். விட்டுங்க சார். உன்னை கொலை பண்ண சொல்றா. நான் ஒண்ணு பண்ணல சார். இல்ல ராஜாராம், நீ எனக்கு வேண்டாம். வேணாம் சார். நீ எனக்கு வேண்டாம். அங்க பார்க்கலாம் வாங்க. சார், என் பேர் மோகன்ராம், தினச்சுரர் பத்திரிகை நிருபர். சில பேர் கொலை பண்றதுக்காக என்ன துரத்திக்கிட்டு வந்துருக்காங்க சார். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல சார். இது ரொம்ப முக்கியமான டைரி. இதை நான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணதான். போலீஸ்லயா? என்னங்க நீங்க ரிப்போர்ட்டர்னு எப்படி நம்புறது? இதோ என்னோட ஐடென்டிட்டி கார்டு பாருங்க சார். நாளைக்கு நான் உயிரோட இருக்கணும் இல்லையோ எனக்கு தெரியாது. சப்போஸ் உயிரோட இருந்தா இதை நானே வந்து வாங்கிக்கிறேன் சார். பிடிங்க சார். இதுல ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. என்ன விஷயம்? ஒரு அயோக்கியத்தை பத்தி உண்மையான விஷயங்கள். சப்போஸ் நான் வரலைன்னா போலீஸ்ல நீங்களே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க சார். குட் நேம் ப்ளீஸ். சூர்யா, ராம்நகர்ல ஃபயர் ஹவுஸ் இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் சூர்யா. No. Scoundrel. அயோக்கிய ராஸ்கல். ஈவரக்க இல்லாத பாவி. எப்பேற்பட்ட அயோக்கியத்தனமா பண்ணிருக்கான்? யாரு? எத்தனை பேர் குடும்பத்தில் நெருப்பள்ளி போட்டிருக்கான்? வேலை செய்யற தொழிலாளிங்க மட்டும் இல்ல, காப்பாத்தப்பட எங்காளிங்க சேர்த்து எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. யாரு? சம்பாதிக்கு வந்தவங்க சாம்பலா இருக்காங்க. யாரு சொல்றீங்க? பீட்டர் பெர்னாண்டஸ் தான். பீட்டர் பெர்னாண்டஸா? என்னங்க சொல்றீங்க? அவர்தானே அந்த மில்லுக்கு முதலாளி. அன்னைக்கு நிறைய பேர் தீயில மாட்டி செத்த போது அவர்தானே எல்லா குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கொடுத்தாரு. போய் அத்தனையும் போய் கேவலம் பணத்துக்காக அவனை மில்ல கொடுத்துட்டு அதை மறைக்கிறதுக்காக பணத்தை கொடுத்து ஏமாத்திருக்கான். அதை தான் அவன் எழுதியிருக்கான். பக்கம் பக்கமா எழுதியிருக்கான். உயிரை பணைய வச்சு எழுதியிருக்கான். அந்த டைரியை முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிக்கும். ஒரு பீட்டர் பெர்னாண்டஸ் வெளியே கொண்டதான் நாட்டுல பகல் விஷம் போட்டாலே ஒவ்வொரு பீட்டர் பெர்னாண்டஸ் வெளியே வருவாங்க. அந்த ரிப்போர்ட்டருக்கு ஹெல்ப் பண்ணும். we have to help him. பீட்டர் பெர்னாண்டஸோட டைரி இப்ப எங்க இருக்கு? கமான் கமான். சூர்யா. சூர்யா ஃபயர் ஆபீசர், ராம்நகர். சார் நான் தான் டேவிட் பேசுறேன், பவித்ரா ஹாஸ்பிட்டல் இருந்து. அந்த ரிப்போர்ட்டை செத்துட்டேன் சார். நான் சொல்ற இடத்துக்கு நீங்க உடனே கிளம்பி போங்க சார். நம்ம வீட்டுல இருந்து 5வது நிமிஷம் நீங்க அங்க போய் சேர்ந்துடலாம். போலீஸ் வரதுக்குள்ள அதை நம்ம கை கிடைச்சிடும் சார். அதான் சார் அந்த டைரி மேட்டர். ஆமா சார், அவன் பேர் சூர்யா, ராம்நகர்ல ஃபயர் ஆஃபீஸரா இருக்கான். யார்கிட்ட பேசுங்க சொல்லு. சொல்லு யார்கிட்ட பேசுங்க. யார்கிட்ட பேசுங்க சொல்லு. சொல்றா. பீட்டர் 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 பெர்னாண்டஸ் கிட்ட. ராம்நகர் போ. Shit. Come on, man. Come on. Surya, come on the line. Shit.
ரிசீவர் கீழே இருந்தது. ஹலோ சூர்யா, ஆனந்த் என்னடா? பீட்டர் பெர்னாண்டஸ்க்கு அவனோட டைரி உன்கிட்ட இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவன் உன்னை தேடி வந்துட்டு இருக்கான். பீட்டர் பெர்னாண்டஸா? இங்கயா? அந்த டைரி ஒன்று இருக்காம கொடுத்துரு. யார் சொன்னா? டைரி ஒன்று தான் இருக்கு. முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. டைரி இல்லாம போக மாட்டேன். டைரி யார்டா இருக்கு? கொடுக்க மாட்டேன். டைரி கொடுத்துடலாம். போலீஸ் வந்துட்டு இருக்கு. வெளியே போய் சொல்ல எல்லா இடத்துலயும். டைரி கொடுத்துரு. டேய், போலீஸ் வரக்குள்ள டைரி என் கைக்கு வந்தாகணும். டைரி கொடுத்துரு. டைரி கொடுத்துரு. போலீஸ் வந்துட்டு இருக்காரு. பேர் எல்லா இடத்துலயும். ஒரு இடத்துல விடாதீங்க. டைரி கொடுத்துடா. டைரி கொடுத்துரு. டைரி இந்த வீட்டுல இருக்கணும். இல்ல அது இருக்காது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துடா.